ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம விஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக கட்லெட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிறேன். இது வந்து பச்சை பட்டாணி வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இது உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் சீரகம் இதை வந்து போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் மிளகுத்த பொடி போட்டுக்கிறேன் காரத்துக்காக. ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப உரைக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் இது வந்து பிரியாமல் வரும், அதுக்காக தான். இதோட கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆச்சி கரம் மசாலா பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றவே வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் பொரிக்கவே முடியாது. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பார்த்திங்களா, உருண்டை பிடிச்சாச்சு. லைட்டாக இந்த மாதிரி தட்டியாச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்னா, இதை நான் எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ரொம்ப வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். லோவாக வச்சிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. மீடியமாக வச்சு போட்டு இடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுங்க. பெரட்டி போடும்போதெல்லாம் அப்படி படக்குன்னு பெரட்டி போடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக பெரட்டி போடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிரும். கார்ன்ஃப்ளவரு, ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து இது பிரியாமல் வர்றதுக்காக தான் போட்டிருக்குறோம். ப்ரெட் க்ரம்ஸ் போட்டதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரிச்சாலே ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயை டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும். சூப்பராக அந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். கூட ஒரு கப் டீ வச்சுட்டு இதை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.